சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நான் எத்தனை பேர் தான் இருக்கேன்னு சொல்லு முதல்ல. காகித மில்லத்துக்கு மணிமண்டத்தை கட்டுட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெருமையா சொல்றீங்க. மண்டபத்தை போய் காலையிலையும் சாயந்தரம் 4 தடவை நக்கு நான் எனக்கு வயிறு நிரம்பிடுமா? உங்களுடைய சொத்துக்கள்ல பாதியை கொடுக்க மாட்டீங்களா? இல்ல நீங்க அப்படி ஒரு குறைச்சி மதிப்பிடாது. எல்லா இளைஞர்களுக்கும் 20 லட்சம் பேருக்கு இப்ப லேப்டாப் கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக. அப்படி பார்த்தா நீங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே. சரி, லேப்டாப் கொடுத்துட்டீங்கல்ல, அதே எண்ணிக்கையில வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்கள் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய சையதுல்லா இமாம், நீங்கள் ஒரு வழிகாட்டக்கூடிய நிறையில் இருக்கக்கூடிய உங்கள் பேரை முருகான்னு மாற்றிக்குவீங்களா அவர் சொல்கிற மாதிரி? அரசியலுக்குள்ள போக வேணான்னு நீ சொல்ற உனக்கும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன ஈவேராக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவர் அப்படி பேசுறாரு? அதாவதுங்கய்யா, அவர் ஒரு காலத்துல பீக்ல இருந்தார். இஸ்லாமிய மக்களுக்கு வழிகாட்டுறங்கிற பேர்ல இஸ்லாமிய மக்களிடைய ஈமானை கெடுத்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அரசியல்ல சீமானை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. திராவிடம் இஸ்லாமிய மக்களை பாதுகாத்துதான் இல்லை. இஸ்லாமியெல்லாம் இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு காரணமே பெரியார் தான். திராவிடம் இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் தான் செஞ்சது. அதற்கான எடுத்துக்காட்டு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இமாம் சையதுல்லா நம்மோடு இருக்கின்றார். தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு ஏற்கனவே ராவணாவுக்கு நன்கு பரிச்சயமானவர். இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்கணும், நிறைய கேள்விகள் இருக்கு. வணக்கம் தோழா. வணக்கம். வணக்கம். இப்போ என்னன்னா, ஒரு முக்கிய விவாதம் வெளியில ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெயினுல் ஆப்தீன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு காலகட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்றப்ப அது இல்லாமல் ஒன்றா கூட்டாக இருந்தபோது அவரை நான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். பேராசிரியர் சமீபமாக அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அவர் கேட்கறது எனக்கு நியாயமாக படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி, நீங்கள் அந்த கட்சி கிடையாது. நீங்கள் தமிழ் தேசியம், நாங்களாம் தமிழ் தேசிய இஸ்லாமிய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்னன்றாரு, வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. ஆமாம், முருகன் எங்கள் கடவுள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் திருச்சி நிர்வாகி இருக்கிறாருல உங்களுக்கு, அவர் கூட நிற்கிறார் இஸ்லாமிய சகோதரர். ஓம் முருகான்னு சொல்கிறதுக்கு நீ ஏன் அங்கே போகிற? நீ அவங்க மார்க்கத்தை பேசிக்கிறாங்க. அந்த கட்சியில் ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. முருகனை தூக்கி பிடிக்கிறாங்க. எங்கள் முப்பாட்டன் என்றாரு, அது இருந்தார், இது இருந்தார், உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு கேட்க வர்றாரு. ஓம் முருகான்னு உங்களை சொல்ல வச்சிட போகிறாரு. அடுத்தது இந்துத்துவ நிகழ்ச்சியில் நீங்களும் கூட நின்றுக்கிட்டு சபதம் ஏற்கிறீங்க. இது என்னடா புரியல, உங்கள் மார்க்கம் எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் மதம் மாற்ற ஒரு முயற்சி அங்கே நடக்குதா? தமிழர்களாக வந்துருங்கன்னா தமிழுக்குன்னு சுடுகாடு வச்சுக்கோங்க. அங்கே நாம் தமிழர் இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் சரி, நாம் தமிழர் இருக்கக்கூடிய கிறிஸ்தவரும் சரி, மற்ற எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சுடுகாடு அங்கே அடக்கம் பண்ணிக்கோங்க. மார்க்கம் தனித்தனியாக இருக்குது, அவங்களுக்கான அடக்கம் பண்ணுற இடமும் இருக்குது. ஏன் அவங்க போய் இந்துத்துவ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கடுமையாக தாக்குறாரு. இப்போ நீங்கள் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய சையதுல்லா இமாம், நீங்கள் ஒரு வழிகாட்டக்கூடிய நிறையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பேரை முருகான்னு மாற்றிக்குவீங்களா அவர் சொல்கிற மாதிரி? இல்லைங்க, அதாவது இஸ்லாத்தில் பெயர் சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அழகிய பெயர் சூட்டுங்கள்னு இருக்குது. அரபு பெயர் சூட்டுங்கள்னு சொல்லப்படலை. நபிகள் நாயகம் சொல்ல போகும்போது உங்களுடைய பிள்ளைக்கு அழகிய பெயர் சூட்டுங்கள். அழகிய பெயர்னா பொதுமையாயிருது. எந்த மொழி சார்ந்தவங்களும் இஸ்லாத்தை தழுவலாம், எந்த இனம் சார்ந்தவங்களும் இஸ்லாத்தை தழுவலாம். இந்த நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் மட்டும் அவர் கொஞ்சம் சிந்தனையால் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவர். தமிழ் தேசியத்தில் நம்ம ரொம்ப வெறியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவருக்கு அவர் ஜாயிர் என்ற பெயருக்கு அது முருகங்கிற பொருளும் கிடையாது, அது வேற பொருள். அது ஜாகிர் என்பதும் முதல்ல அரபு பெயர் கிடையாது, அது இந்த ஃபாரிசி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இப்ராஹிம், இப்போ இஸ்லாத்திலேயே எல்லா பெயரும் அரபு பெயர் கிடையாது. மூசாங்கிறது பெயர், அவர் ஒரு இறை தூதர் மூசாங்கிறவர். கிறிஸ்தவத்தில் மோசஸ்ம்பாங்க, ஈசாவை ஜீசஸ்ம்பாங்க, தாவூத டேவிட்ம்பாங்க. இது ஆபிரகாம் மொழின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயர்களையே இறைவன் வரலாற்று ரீதியாக இந்த நபிமார்களை பற்றி குறிப்பிட போகும்போது அந்த பெயர்களை குரானில் சொல்லப்படுது. அது குரானில் சொல்லப்பட்டதுனால இஸ்லாமியர்கள் அந்த பெயரை எடுத்து வைக்கிறாங்க. ஏன் நபிகள் நாயகம் அழகிய பெயரை சூட்ட சொன்ன நபிகள் நாயகம்
நீங்கள் அரபு பெயரை தான் வைக்கணும்னு கட்டளை இட்டிருப்பாங்கல்ல, அப்படி எதுவும் சொல்ல அப்படி சொல்லப்படலை. ம். அதனால பெயர் வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ம். சீமானவர்களுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து யாரையுமே மதமாத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. ம். அப்படி சொல்ல போனா ம். செஞ்சி மஸ்தான் இருக்காரு, ம். மணப்பாறை எம்எல்ஏ சமத் இருக்காரு, ஆலூர் ஷானவாஸ் இருக்காரு, ம். அப்புறம் காதர் மொய்தீன் ஐயா இருக்காரு. இவங்கெல்லாம் நிறைய பேர் கோயில் வாசல்ல போய் நின்றுட்டு பொட்டு வச்சிருக்காங்க, சால்வை போட்டிருக்காங்க, அந்த பரிவட்டம் தலையில கட்டியிருக்காங்க. ம். இவங்களெல்லாம் சீமானா மதமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அபூபக்கர் சமீபத்தில் தான் வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினாரு, ம். தந்தி டிவி மக்கள் மன்றத்தில். ம். அப்போ இவங்களெல்லாம் மதமாத்தினது சீமானா? ம். இது இந்த மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வளமை. ம். அதை அவங்க செஞ்சா தப்பு இல்லை, ம். சீமான் செஞ்சா தப்பு, சீமானோட நிக்கிறவங்க செஞ்சா தப்பு. ஹுமாயூன் கபீர் கோயில் கிட்ட போய் நின்றுட்டாருன்னா ம். ஹெச் ராஜாவுக்கு கோபம் வரலாம். ம். ஏன்னா அவன் இஸ்லாத்துக்கு எதிரி, தமிழர்களுக்கு எதிரி, சைவ மதத்துக்கு எதிரானவன். ம். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ம். உங்களுக்கும் ஹெச் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? ம். உங்களுக்கும் ஹெச் ராஜாவுக்கும் ம். என்ன சம்பந்தம்? ஏன் கோவப்படுறீங்க? ம். ஆலூர் ஷானவாஸ் எப்படி போய் நிற்கிறாரோ, ஜவாஹிர்லா எப்படி போய் நிற்கிறாரோ, செஞ்சி மஸ்தான் எப்படி போய் நிற்கிறாரோ, அது மாதிரி ஹுமாயூன் கபீர் அவருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தளத்துல அவருடைய வணக்க வழிபாட்டுக்கு ஒரு துணை நிற்கிறாரு. செஞ்சி மஸ்தான் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ராசி, ஒரு லக்கணம் இதெல்லாம் சொல்லி அந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்றதுல பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா பிரச்சனை இல்லை. சீமான் கூட நிக்கிறது பிரச்சனை. அவர் ஒரு தத்துவம் ஒண்ணு சொல்லுவாரு, ம். இந்த இஸ்லாத்துக்கு எதிரான இந்த கன்றாவியெல்லாம் வந்து செய்யணுங்கிறதுக்காக வேண்டிதான் தமுகவை நம்ம அரசியலுக்கு போக வேணும்னு சொன்னோம். ம். ஏண்டா அறிவு கட்ட அப்படி இங்க பேசாதீங்க. இல்ல பெரிய மனிதர் அதனால அப்படின்னு நான் அவரை சொல்லல. ம். அந்த அவனுக்குள்ள ஒரு சைத்தான் இருக்காரு பாத்தீங்களா, ம். சீமான் மீது வன்மம் கொண்ட ஒரு சைத்தான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சைத்தானை சொல்றேன். ம். பி ஜெயலலிதா சொல்லல, நான் ம். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தானை சொல்றேன். அவருக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சைத்தானும் ஒரு வானவரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. ம். அந்த சைத்தானத்தை நான் சொல்றேன். அரசியலுக்குள்ள போக வேணான்னு நீ சொல்ற உனக்கும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன ஈவேராக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ம். என்ன வேறுபாடு? அவனும் இப்படி தாண்டா தேர்தல் பாதை திருடர் பாதை. அப்ப தேர்தலை யாரு தாண்டா செய்யறது? இங்க மக்களுக்கு சரியான சாலை போட்டு கொடுத்துட்டியாடா? இங்க மக்களுக்கு சரியான குடிநீர் வசதி கொடுத்துட்டியா? மருத்துவ வசதி கொடுத்துட்டியா? மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டியா? மக்கள் வளங்கள் பாதுகாக்கப்படுதா? எவ்வளவு பிரச்சனைகள் மக்களை சுத்தி அன்றாடம் ஏழை முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகிறதுக்கு கூட வழி இல்லாம தெரு தெருவா பிரியாணி போட்டு வித்துக்கிட்டு இருக்கான ஏழை முஸ்லிம்கள். அவனுக்கெல்லாம் எப்படா அங்கீகாரம் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், அவன் எப்படா கௌரவமா வாழுவான்? உழைச்சு உழைச்சு இந்த நாட்டுக்கு வரி கட்டிக்கிட்டே இருந்தா அப்ப இவன் என்னைக்கு வாழுவான்? இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுதா? நீ வாழ்கின்ற உன்னை ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்திற்கு நீ வரியை மட்டும் கட்டிட்டு உன்னுடைய உரிமைகள் எல்லாம் இழந்து வாழுன்னு இஸ்லாம் சொல்லுதா? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் அவர் அப்படி பேசுறாரு? அதாவதுங்கய்யா, அவர் ஒரு காலத்துல பீக்ல இருந்தார். இஸ்லாமிய மக்களுக்கு வழிகாட்டுறங்கிற பேர்ல இஸ்லாமிய மக்களிடைய ஈமானை கெடுத்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அரசியல்ல வந்து சீமானை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்னன்னா இன்னைக்கு சீமான் உச்ச அரசியல் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது அவருக்கு பொறுக்கல. இந்த இடத்துல நாம இருந்திருக்கணுமே, இப்படி ஒரு அரசியலை எடுத்துட்டு அவன் முந்திட்டானே. ஒரு கல்லூரியில பள்ளிக்கூடங்கள்ல முதல் மார்க் எடுத்த மதிப்பெண் எடுத்த மாணவன் மீது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவனுக்கு வரக்கிற ஒரு சாதாரண ஒரு பொறாமை ஒண்ணு இருக்கும்ல, மனித இயல்பா ஒண்ணு வரும்ல. அது மாதிரி இஸ்லாமியர்கள்ல பல இளைஞர்கள் இந்த ஆளை அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பல பேர் சீமான அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இவருக்கு பொறுக்கல. இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துல சீமான் அன்னைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, இந்த அரசியலை நம்ம செய்ய தவறிட்டோமே, நம்ம தேர்தலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி இருந்ததுனால சீமான்னு ஒருத்தன் முன்னேறிட்டானே. அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளை ஃபுல்லா பாருங்க. முதல்ல அவரே சுய வாழ்க்கையில ஒழுக்கம் கெட்டவன். ஒரு பெண்ணிட்ட ஆபாசமா பேசி அந்த ஆடியோ லீக் ஆகி அவனுடைய சொந்த அமைப்பாலேயே காரி துப்பப்பட்டு அசிங்கப்பட்ட ஒரு ஜென்மம் அது. அது வந்து இன்னொரு மனிதனினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீ அரசியலை விமர்சனம் பண்ணு. சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றான், அது சரியா தப்பா, அது தேவையா தேவையில்லையா, அதை பேசு, உனக்கு நான் பதில் சொல்றேன். அரசு விவசாயத்தை அரசு தொழிலா மாத்துறேங்கிறாரு.
அது சரியா தப்பா, தேவையா தேவையில்லையா, உலக நாடுகள்ல என்ன நடக்குது, பிரிட்டன் என்ன செய்யுது, அமெரிக்கா என்ன செய்யுது, ஜெர்மன் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வளங்களை வச்சுதானே அந்த நாடு தன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது, தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்குது. அதை பேசுறீதியா நீ? உனக்கு நீ நல்ல அறிவுள்ளவனா இருந்தா, சோத்தாளி வாயில வைக்கிறவனா இருந்தா, நீ எதை பேசியிருக்கணும்? மக்களினுடைய உரிமையை பத்தில பேசியிருக்கணும். தேர்தலுக்கு போன நம்ம என்ன இஸ்லாமிய நாட்டுல வாழ்றோம்? சொல்லுங்க ஐயா, நம்ம இஸ்லாமிய நாட்டுல வாழ்றோம்? நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மேடைக்கு ஏறினோம்னா நீ முதல்ல அதைத்தானே சொல்ற. இது மதச்சார்பற்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, பல சமூகம், பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் கொண்ட இந்த நாடு. அப்ப எல்லார்ட்டையும் சகோதரத்துவமா வாழணும்னா நீ என்னடா செய்வ? எல்லாத்தையும் சகோதரத்துவமா வாழணுமா வாழக்கூடாதா? அப்படி முரட்டுத்தனமா இறங்குறீங்க. வேற என்னங்கய்யா, அந்த ஆள் என்ன மனுஷ மாதிரியா பேசுனா? கொஞ்சமாவது அறிவு ரீதியா, தர்க்க ரீதியா பேசுனா நம்ம அதாவது குலைக்கிற நாய்கிட்ட போய் நம்ம வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. குலைக்கிற நாயை கல் எடுத்து தான் அடிக்கணும். நீ சீமான் தனியா சுடுகாட்டு கட்டுறான்னு சொல்றான். ஏன் நீ தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு அமைப்பு வச்சு இஸ்லாமிய மொஹல்லாக்களை எல்லாம் பிரிச்சு தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு அமைப்புக்கு சுடுகாட்டு கட்டுனவன் தானே நீ? கேளுங்க, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அப்புறம் என்ன வாங்கிட்டே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சல்லடை ஊசியை பார்த்து உன் மண்டையில ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லிச்சான். சல்லடைக்கு உடம்பெல்லாம் ஓட்டை, ஊசிக்கு ஒரே ஒரு ஓட்டை, அதுவும் மண்டையில தான் ஓட்டை. இந்த சல்லடை ஊசியை பார்த்து சொல்லுது உன் மண்டையில ஒரு ஓட்டை இருக்குன்னு. மூதேவி, நீனே சுய ஒழுக்கம் இல்லாதவன், நீனே இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்துபவன், பல இஸ்லாமியர்களுடைய ஈமானை கெடுத்து, அதாவது இந்த ஆளு மார்க்கத்திலேயே முழுமை கிடையாது, குரான்ல இறை வேதத்துல தவறு இருக்குன்னு சொன்னவன், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள்ல தவறா சொல்லியிருக்காரு, அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணி இஸ்லாமிய மக்களால் புறந்தள்ளப்பட்டவன் இவன். ஆமா, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளு மேல ஒரு தீர்ப்பே இருக்குது சரியத்தினுடைய அடிப்படையில. அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவர் முஸ்லீம் இல்ல. சுருக்கமா சொல்ல போனாயா, தொப்பி போட்ட ஒரு நாஜில் சம்பத்தியா, தொப்பி போட்ட நாஞ்சில் சம்பத் போதுமா? இல்ல, அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அங்க வீரத்தமிழர் முன்னணின்னு ஒண்ணு இருக்குது. அது முருகனை தூக்கி நாங்க இந்து இல்ல, நாங்க ஒரு சைவம்னு சொல்றாரு. அதை நிறைய கட் பண்ணி உள்ள போட்டுக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு மார்க்கம் இல்ல, நீங்க போய் நாங்க தமிழன் நிக்கிறீங்களே, தமிழன் நின்னீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு வச்சுக்குவீங்களா தனியா? அங்க எல்லாமே தமிழனா இருக்கக்கூடிய தனியா புதைக்கிற மாதிரி எல்லாம் முஸ்லீம் அங்க போகட்டும், தமிழன் கிறிஸ்துவன் தமிழன் நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த முறை சரி நீங்க வச்சுக்குவா சீமான்? அதாவது சீமான் அப்படி செய்யல, அப்படி செஞ்சதும் இல்ல. இந்த ஆளு என்ன சொல்றான், இந்த ஷாகுல் அமீது மாமா, தாய் மாமன், தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீது மாமா இருக்கார்ல, அவருடைய இறப்பின் போது இப்ப உதாரணமா ஒரு மாற்று மத சகோதரர் இறந்து விட்டாலே நபிகள் நாயகம் எழுந்து நின்று அவருடைய பிரேதத்துக்கு மரியாதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸுகள்ல நபிமொழிகள்ல இருக்குது. அந்த அடிப்படையில தான் இப்ப நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர். உங்களுடைய இறப்புக்கோ, உங்க வீட்டார்களுடைய இறப்புக்கோ, அல்லது என்னுடைய இறப்புக்கோ, எங்க வீட்டார்களுடைய இறப்புக்கோ நீங்களும் நானும் வந்தா நாம ஒரு மரியாதை நிமித்தமா நம்ம என்ன செய்வோம்? வாங்க சொல்லுவோம். நீங்க மாலை போடுற பழக்கம் இருந்தா அவங்க மாலையை போடுவீங்க. இல்ல எங்க இஸ்லாத்துல தொழுகை இன்னும் ஒரு முறை இருக்குது, அந்த அந்த பிரேதத்தை தூக்கிட்டு நடந்து செல்ற ஒரு முறை இருக்குது, அதுக்கு பின்னாடி நடந்து வருவீங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம பாஷா படத்துல மாணிக் பாஷா நம்மளுடைய சகோதரனை கர்ச்சீப்ல துண்டு கட்டி இஸ்லாமியர் மாதிரி தூக்கிட்டு போவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்று மத சகோதரனா இருந்தா பிரேதத்தை சுமந்து செல்வாரு, இஸ்லாமிய சகோதரனா இருந்தா போய் மாலை போட்டு மரியாதை செய்வாரு. இது இந்த மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்க வழக்கம். இத இஸ்லாமிய நாட்டுல வாழ்ற மாதிரி நாம வாழ்ந்தா தூய்மையா வாழணும்னா நீ போய் இஸ்லாமிய நாட்டுல வாழணும். நீ மேடைக்கு மேடை எந்திரிச்சு நாம வேற்றுமையில் ஒற்றுமை, நம்ம மதச்சார்பற்ற நாட்டுல இருக்கோம், அப்புறம் என்னத்துக்கு நீ இந்த மதச்சார்பற்ற நாடுன்னுட்டு எதுக்கு பேசுற? நீங்க தமிழன் சொல்லாதீங்க, இஸ்லாமிய நில்லுங்க. அவங்க அது எப்படி? நான் இன்னைக்கு எனக்கு தமிழுடைய மார்க்கம் வேற, எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்து மதத்தை ஏற்கலாம், முடியுமா முடியாதா? முடியும். கிறிஸ்தவ மார்க்கத்தை நான் ஏற்கலாம், முடியுமா முடியாதா? பௌத்த மார்க்கத்தை நான் ஏற்கலாம், முடியுமா முடியாதா? இல்ல எந்த மதமும் எனக்கு பிடிக்கல, எனக்கு மதமே பிடிக்கல, கடவுளும் பிடிக்கல, எனக்கு இருக்க முடியுமா முடியாதா? முடியும்.
ஆனா என் தாய்மொழி தமிழ் இல்ல, ம். நான் தமிழன் இல்ல அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிருவீங்களா? சவுதி இஸ்லாமிய நாடு தான். நான் இமாம் சைஃபுல்லா சவுதியில போய் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்க, உங்க அரசபையில எனக்கு ஒரு இடம் கொடுங்க, உங்க நாட்டுல நான் ஒரு எம்எல்ஏவா இருந்துக்கிறேன், நான் நீங்க ஆக்குங்க, எனக்கு ஒரு அமைச்சர் துறையை கொடுங்க, ஏத்துக்கிருவானா சவுதி? ஏன் நான் இஸ்லாமியன் தானே, ஏத்துக்கிற வேண்டியது தானே? ம். சவுதி அரேபியால கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்க்குறவன் அம்புட்டு பேத்துக்கும் தெரியும் ம். அரபுக்காரன் எப்படிப்பட்டவன். ம். கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளிநாடு போயிட்டு வந்தவங்க யாரையாவது சந்திச்சு கேளுங்க, அரபுட்ட போய் வேலை செய்யறிய அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு கேட்டு பாருங்க. ம். எவ்வளவு மொழிப்பற்றும் எவ்வளவு இனப்பற்றும். அரபு அல்லாதவன் அவன் அஜமி, ஊமைன்னு சொல்லக்கூடியவன். ம். அரபு மொழி தெரியாதவன் ஊமைன்னு ஊமை. ம். அப்ப எப்படி மாற்று மொழிக்காரனுக்கு எப்படி முத்திர குத்தி வச்சிருக்கான் பாருங்க. ம். ஆனா நாம என்ன, சீமான் என்ன சொல்றான், ம். என் கணியன் பூங்குன்றனான் என் தாத்தா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வாழ்ந்தவன். ம். அப்ப இங்க வந்து குரான், திருமறை குரான் என்ன சொல்லுதுன்னா, ம். ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்து தான் நாம என்ன செய்யறோம், ம். இந்த மனித சமூகத்தை படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குரான் பேசுது. ம். ஆனாலும் இந்த மனித சமூகத்தை ம். குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ம். ம். எதுக்கு நாம் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. ஒருவரை ஒருவர் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? ம். வாயை திறந்து பேசினா தானே தெரியும். ஆமா, அந்தந்த மொழி. இப்ப ஜப்பானிய மக்கள் ஒரு குலம் ஒரு இனம், ம். சீன மக்கள் ஒரு குலம் ஒரு இனம், ம். ஆப்பிரிக்க மக்கள் ஒரு குலம் ஒரு இனம். ம். அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமா, ஆமா. சமயங்கள்ல ஒரே முகஜாடையில இருக்கக்கூடிய 2 இனங்கள் இருப்பாங்க. ம். பங்களாவுக்கு போனோம்னா அவன் நம்மள பங்களாதேஷ்காரன் ஃபுல்லா நம்ம தமிழன் மாதிரியே இருப்பான். ம். அது எப்ப தெரியும்னு கேட்டா, வெளிநாட்டுல போய் பார்த்தா தான் தெரியும். ம். அவன் உடுத்திருக்கிற கைலி ஸ்டைலும் போட்டிருக்கிற சட்ட ஸ்டைலையும் பார்த்தா நம்ம தமிழ் ஆளும் போல நினைச்சுட்டு நம்ம போய் பேசணும்னா ம். கையா பொய்யான்னு பக்கத்துல அனுப்பணும்னு பேசுவான். ம். அப்போ மார்க்கமே என்ன சொல்லுது, நீ குலம் குடிகளாக தாண்டா வாழணும், ம். உன்னுடைய இனம் சார்ந்து தாண்டா நீ வாழணும் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ம். திருமறை குரான் பேசுது. அது மனித இவருக்கு சமூகம், தெரியாதா? ஜெயினுல் ஆப்தீனுக்கு அது தெரியாதுன்றீங்களா? குரான் சொல்வது தெரியாதுன்றீங்களா? அதாவது அறிவு மலிங்கி மொன்னையாகி போன அருவாளை வச்சு இந்த சமுதாயம் எதுக்காக பிரயோஜனப்படுமா? ம். அறிவு மலிங்கி போன ஒரு முட்டா பயில்கிட்ட போய் நம்ம என்னத்த சொல்றது? ம். அவனுக்கு தெரியும், வன்மத்துல பேசுறவன்கிட்ட போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. ம். அப்போ இந்த திருக்குறான் சொல்ல போகும்போது, இப்ப நீங்க எந்த வம்சாவளி அப்படிங்கிறது குடி, ம். ஆனா என்ன மொழி பேசுறீங்க அப்படிங்கிறது குலம். ம். எல்லாம் ஜப்பானியன் ஃபுல்லா அப்படித்தானே. ஆமா. அவன் ஜப்பானியன் தாய்மொழியில இருக்கான். ம். ஆனா அவன் யாருக்கு பிறந்தவன்? ம். ஜப்பானியன்ல ஒரு கிங் மாங்க்கு பிறந்தவன். ம். நான் தமிழன்ல நான் யாருக்கு பிறந்தவன்? நான் இன்னாருக்கு பிறந்தவன். ம். குல அடையாளம் ஒண்ணு, குடி அடையாளம் ஒண்ணு. ஷுஊபம் வ கபாயில் 2 வார்த்தைகளை சொல்றான்ல இறைவன். ம். ஷுஊபம் ம். வ கபாயில், ம். குலம் குடி. ம். குலம்ங்கிறது உன் மொழி பேசக்கூடிய குலம், குடிங்கிறது நீ பிறந்த தாய் தந்தையினுடைய வம்சாவளி. ம். இந்த இரண்டையும் நான் எப்படி, இந்த இரண்டின் படி தான் மனித சமூகம் வாழணும். என்னைய போய் திடீர்னு நான் ஆப்பிரிக்காக்காரனை மாறணும்னு விருப்பப்பட்டேன்னா என்னை ஏத்துக்குருவானா ஆப்பிரிக்காக்காரன்? ம். இல்ல ஆப்பிரிக்காக்காரன் வந்து நம்மள்ட்ட வந்தா நம்ம ஏத்துக்குருவோமா அவனை? ம். அவனுடைய பண்பாடு வேற, கலாச்சாரம் வேற. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா வந்து என்ன முஸ்லீம் முதல்ல நான் தமிழனா தாண்டா இங்க இருந்தேன். ம். இஸ்லாம்ங்கிறது என்னுடைய வழிபாடு சம்பந்தப்பட்டது. மார்க்கம்ங்கிறது எதுக்குங்கய்யா? இறைவனை வணங்குறதுக்கு மாத்திரம் தானே, ம். வேற எதுக்கும் இல்லையா? மார்க்கத்தை வச்சு வேற என்ன செய்ய போற? ம். இஸ்லாமிய நாடா இருந்தா நீ இஸ்லாமிய சரியத்தின் சட்டப்படி நீ என்ன செய்யலாம்? ம். கற்பழிப்பு செஞ்சா உன்னை வெட்டலாம். ம். இது மட்டும் நீ சொல்ற மாதிரி தமிழ்நாடு மட்டும் இஸ்லாமிய நாடா இருந்துச்சுன்னா உன்னை எல்லாம் என்னைக்கே தூக்குல போட்டு உன்னைய பூமிக்கு பாரத்தை குறைச்சிருந்துருக்கலாம். ம். நீ இந்த இவ்வளவு பேச்சு நீ பேசுறதுக்கு காரணம் இது ஜனநாயக நாடுங்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. ம். இல்லைன்னா உன்னை எப்பயோ தூக்கி புதைச்சிருப்பாங்க இன்ன வரைக்கும். இஸ்லாமிய நாட்டுல போய் நீ இந்த வேலை பட்டிருந்து நீ அந்த ஆடியோ அங்க லீக் ஆயிருந்துச்சுன்னா. ம். அப்போ இஸ்லாமிய சமூகத்துல வந்து பல பிரச்சனைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தி அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு காரி துப்பப்பட்டது இந்த இஸ்லாமிய சமூகம். மறுபடியும் அந்த பிஜேங்கிறவனை நாம மறுபடியும் அந்த நல்ல பேர் வாங்கணும். ம். இப்ப இந்த தர்காக்களை எல்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் இடிச்சிடணும் அப்படிங்கறதுதான் இந்த பிஜேயினுடைய கொள்கை. அதை சொல்லிதான் அவன் இதுக்கே வந்தான். ம். ஒரு அமைப்பு கட்டுனா அந்த அமைப்பு அப்படித்தான் வளர்த்தான். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயே 2 பிளவுகளை ஏற்படுத்தினான். ம். நாங்க தூய இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா நாய, ம். அந்த தர்காங்கிறது, அங்க அடக்கப்பட்டிருக்கிற அந்த முன்னோருங்கிறது
அவர் தாண்டா நான் இங்க எனக்கு இஸ்லாத்தை தழுவி கொடுத்தவர் அவர் தான். ம். நான் அவரும் தர்காவுல ராமநாதபுரத்துல இருக்கிறாரு. ஆ, அவரும் ஆ. தர்காவுல இருக்கிறாரு. நான் ராமநாதபுரத்துல இருக்கிற எனக்கும் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு? ஒண்ணும் இல்ல. அவர்தான். இவர் தான் வந்தாரு அங்க இருந்து. ம். வந்து படையெடுத்து பல பிரச்சாரங்கள் செஞ்சு பல வரலாறுகள் இருக்குது. அவர் இஸ்லாத்தை போதிச்சாரு. நல்ல மார்க்கமா இருக்குதே, இந்த தீண்டாமையில இருந்து, இந்த அடக்குமுறையில இருந்து, இந்த சாதிய ஒடுக்குமுறையில இருந்து நம்ம போய் நிம்மதியா வாழலாமேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ம். ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அதான் ஐயா காகிதமித்தல சொல்ல போகும்போது, இஸ்லாம் எங்கள் வழி, ம். இன்ப தமிழ் எங்கள் மொழி. மொழி. ம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இஸ்லாத்தை வழிபாட்டுக்கு தான் ஏத்துக்கிட்டாங்க. ம். மொழி வேறு வேறு. மொழி அவங்கவங்க வெவ்வேறு மொழி தான். இருக்கு. அவனவன் தாய்மொழியில தான் அவன் பேர் வைக்கிறான். ம். இவன் சொல்றான் ஜாயிங்கிற முருகான்னு சீமான் பேர் வைக்க சொல்லிட்டான் அப்படின்னு. ம். நபிகள் நாயகம் அப்படி சொல்லல. இன்னைக்கும் நம்ம இந்தியாவினுடைய நம்ம வடநாட்டு பக்கம் போனோம் அப்படின்னா சர்பராஜ்னு பேர் வைக்கிறான். ம். சர்பராஜ் எந்த மொழி ம். சொல்லு? நல்ல அறிவுள்ளவனா இருந்தா வடமொழி. வடமொழி. அவன் தாய்மொழியில அவன் பேர் வச்சிருக்கிறான். ம். வடநாட்டு பக்கம் போயிட்டோம்னா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பொட்டு வைப்பாங்க. ம். இங்க இஸ்லாமிய பெண்கள் பொட்டு வச்சா நீ ஏத்துக்கிருவியா? ம். ஹராம்னு சொல்லுவ, சிறுக்குன்னு சொல்லுவ. ம். அங்க பொட்டு வைக்கிறது ஒரு அலங்காரம். ம். அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு. ம். அங்க இந்து மக்களும் இருக்காங்க, இஸ்லாமிய மக்களும் இருக்காங்க. எல்லா பெண்களுமே அலங்காரத்தின் அடிப்படையில பொட்டு வைக்கிறாங்க. ம். ஆனா இங்க பொட்டு வைக்கிறது வந்து மதத்தின் அடிப்படையில இங்க இருக்குது ம். நம்ம தமிழ்நாட்டுல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மொழி சார்ந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல தன்னை பெரிய ஆளா ஆக்கி இதுல எப்படியாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? பெரியாரிஸ்ட்ல இருந்து பெரியாரை பத்தி பேசிட்டா எவனாவது ஒரு பெட்டி தருவானா? ஏற்கனவே பெட்டி வாங்கி பழக்கப்பட்ட கை தானே அது. அதனால அந்த கையை அரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருத்தனும் தரமாட்டுக்கிறானே. இன்னைக்கு என்ன செய்யறது? வடிவேல் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன பேசி எப்படி பெட்டி வாங்குறது? யார்கிட்ட வாங்கலாம்? சீமானை பத்தி பேசினா எவன் பெட்டி தருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்புள்ள இந்த மூதேவி வாயை வாடகைக்கு விட்டுப்பட்டு தெரியுத ஒழிய சீமான் செய்யக்கூடிய அரசியல் மீது நீ தெளிவா இந்த கச்சத்தீவை மீட்டுறதுக்கு பெரிய யோக்கிய மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு தர்றாரு. கச்சத்தீவை என்னால மீட்க முடியும் அப்படிங்கிற அறிவும் தெளிவும் வீரமும் சீமானுக்கு இருக்கு. சீமான் மீட்ட முடியும்னு சொல்றான். உனக்கு அறிவு துணிவு இல்ல, நீ போயிட்டு கிடக்க வேண்டியதானே? உனக்கு விருப்பம் இருந்தா ஓட்டு போடு, இல்லைன்னா சரி. சீமான்ட்டு ஒரு தடவை ஆட்சியை கொடுத்து பாரு, எப்படி மீட்டுறான்னு பாரு. மீட்க முடியலையா அப்புறம் சொல்லு. நீ கேளு. மீனவ பிரச்சனையை தீர்த்துருவேன்னு சொல்றாரு. தீர்த்துற முடியுமா? சீமானால ஒரு படையை கட்ட முடியுமா? ஏண்டா ஒன்னால ஒரு வழிகட்ட படையை கட்ட முடியுது, சீமானால மீனவர்களை மீட்கிறதுக்கு ஒரு படையை கட்ட முடியாதா? முடியும்ல. சீமானால முடியும், சீமானால முடியாதுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல? உனக்கு என்ன முடியும்? உனக்கு ஆடியோவில் ஆபாசமா பேசுறத உனக்கு முடியும். அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு உன் வேலையை பாரு. சும்மா சமீபத்தில் இதை ஒட்டி இன்னொரு பெரிய கேள்வி, நம்ம இதை விடுவோம். ஜெயினுல் ஆப்தீன் விடுவோம். முடிச்சிட்டீங்க கிட்டத்தட்ட. நீங்க தப்பா நினைக்காதீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அதுல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்துட்டு பெரியார் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செய்தார்னு 2-3 விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில விவாதிக்கும் போது பேசுறாங்க. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதே இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் மிக மோசமாக வந்து இது மேல விழுறாங்க. அதே இஸ்லாமிய இளைய தலைமுறை பிள்ளைகள் மேல இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க படிச்சிருக்கிறோம், இந்த மார்க்கத்துல இந்த மக்களை வந்து மிக மோசமாக கேவலமாக எல்லாம் பேசியிருக்கிறாரு பெரியாரு. இந்த பெரியாரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க சிறுபான்மையினரை பாதுகாத்து விட முடியும்னு ஒரு கேள்வி இங்க இவங்க வைக்கிறாங்க. அந்த பக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க, திராவிட தரப்புல இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆதரவாளர்கள் இல்ல பெரியார் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கு, அவங்க இருக்க போய் தான் நீங்க இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்துத்துவ நாட்டுல நீங்க மோசமா போயிருப்பீங்க, வடக்கையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது, அந்த மாதிரி நீங்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிடம் தான். இதுல நீங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது இந்த உலகத்துல எந்த மனிதனும் சரியான கருத்தை பேசிவிட்டு பிறப்பு முதல் இறப்பு முறை வாழ்ந்தான்கிற சரித்திரமே கிடையாது. சரி. அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா எங்கள் மார்க்கத்தினுடைய பார்வையில அது நபிமார்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான், அவர்கள் சொன்னதிலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் அதே கோட்பாடு அதே நிலைப்பாடு அது எல்லா மக்களுக்கும் சரியானதாக இருக்கும். எத்தனை காலங்கள் மாறினாலும் சரி. பழனி பாபாவாக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் தேவ தூதர்கள் இல்லையே,
சாதாரண மனிதர்கள் தானே. ம். நேத்து சரின்னு பட்டது இன்னைக்கு தவறுன்னு படும், ம். இன்னைக்கு தவறுன்னு பட்டது நாளைக்கு சரின்னு படும். ம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி, குடும்பத்துக்கு குடும்பம் சண்டைங்கிற மாதிரி ஒவ்வொரு புரட்சியாளர்களுக்கும், ஒவ்வொரு போராளிகளுக்கும், ஒவ்வொரு போராட்டக்காரர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். ம். சரி, பெரியார் ரொம்ப உத்தமர், ம். பெரியார் ரொம்ப யோக்கியர், ம். பெரியார் பிறந்த மண்ணை நீ என்ன வாக்கி வச்சிருக்க? என்ன வச்சு வச்சிருக்கோம்? நல்லா வச்சிருக்கோம். என்ன சிங்கப்பூர் லெவலுக்கு டெவலப் ஆயிருச்சா? ம். பொருளாதாரம் ரொம்ப நெருக்க இதாயிருச்சா? ம். சாலை கட்டமைப்பு சென்னை முழுக்க பார்த்துடலாமா? ம். சாலை கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னு காரி துப்புற நிலைமையில இருக்குது. ம். ஈரோடு கிழக்குல சீமானவர்கள் நின்றாங்கல்ல, ம். ஈரோடு ஓடை, 2 ஓடைகள் ஓடுது. ம். எப்படி ஓடுது? அப்படியே காவேரி நீரும் அப்படியே பாலாறும் தேனாரும் ரொம்ப பொத்துக்கிட்டு ஓடுதா ஈவேரா மண்ணுல. கழிவு நீரா ஓடுது. அந்த கழிவு கருத்து தான் ஈவேரா சொல்லியிருக்காரு. ம். புரியுதா? ம். நீ பெரியார் யோக்கியமானவரா இருந்தா, பெரியாருடைய கருத்துக்கள் புரட்சிகரமானதா இருந்தா, இந்த நாடை நீ என்ன செஞ்சிருக்கணும்? ம். 60 ஆண்டு பத்தாது உனக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு? ம். சாலை போக்குவரத்து, மருத்துவ போக்குவரத்து, கல்வி போக்குவரத்துக்கு என்ன கல்வி நீ முறையை நீ பயன்படுத்துற எதிர்கால சந்ததிகளுக்கு? ம். நீ ஒழுங்கான கல்வி முறையை கொடுத்திருந்தா கரூர்ல 40 பேர் செத்துருப்பானா? சரி. நீ நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல என்ன எஜுகேஷன் கொடுக்குற? நீ ம். வாழ்வியலை கத்துக் கொடுக்குறியா? சூழலியலை கத்துக் கொடுக்குறியா? வருங்கால வரலாறுகளை கத்துக் கொடுக்குறியா? கடந்த கால வரலாறுகளை சொல்லிக் கொடுக்குறியா? ம். ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை எது, வாழ்வியலுக்கு எது அவசியம்ங்கிறத கத்துக் கொடுக்குறியா? சரி, அவன் என்னத்தையாவது சொத்தை வைத்து கடத்து வச்சு கல்வியை படிச்சு டிகிரியை வாங்கினாலும் கல்விக்கு ஏற்ற வேலையை கொடுக்குறியா? வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்குறியா? சம்பளத்தை கொண்டு வாழ்கின்ற பெருமையான வாழ்க்கையை கொடுக்குறியா? ம். கொடுக்கறது ஒரு வீணா போன கல்வி, ம். அதையும் காசு கட்டி தான் வாங்கணும். ம். அந்த கல்வியை பிடிச்சு போட்டு வேலை தெருவா அலைஞ்சு வேலையை பார்க்கணும். ம். அப்படியே வேலை கிடைச்சாலும் குறைவான சம்பளம், அந்த குறைவான சம்பளத்திலையும் உன்கிட்ட வரியை கட்டணும். அந்த வரியை கட்டி போட்டு நான் நாய் பழப்பு பழைக்கணும்னா இது என்னடா ஈவேரா மண்ணு? ம். ஈவேரா எதுக்கு? இல்லையே, மற்ற மாநிலம் ஒப்பிடும்போது இங்க வந்து பெரிய வளர்ச்சி இருக்கு. நீ எதுக்கு மத்த மாநிலத்தை ஒப்பிடுற? ம். உனக்கு மத்த மாநிலத்துக்கு எனக்கு என்ன இருக்குது? ஏன் வயிறு நிறைஞ்சிருச்சா? ஏன் உடம்பு நல்லா இருக்குதா? ஏன் நான் அழகா இருக்கணுங்கிறத தான் நான் பார்ப்பேன். அவன் அசிங்கமா இருக்கான், அவனுக்கு ரெண்டு கை இல்ல, உனக்கு ஒத்த கை தானே இல்லைங்கிறதுக்கு எதுக்கு ஒப்பிடுற? ம். எதுக்கு ஒப்பிடுற? அந்த ஒப்பீடு எனக்கு எதுக்கு? ஏய், எனக்கு உடல் நல்லா இல்ல, இருக்கணும். நான் இப்ப கேட்க வந்த கேள்வி, ம். திராவிடம் இஸ்லாமிய மக்களை பாதுகாத்ததா இல்லையா? நீங்க இஸ்லாமிய இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு காரணமே பெரியார் தானே. திராவிடம் இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் தான் செஞ்சது. ம். அதற்கான எடுத்துக்காட்டு முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி நாசமா போனது. போதுமா? இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன தரவுகள் கொடுக்கணும்? ம். இஸ்லாமிய கட்சி, முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி ஐயா காகிதம் இல்லத்தவர்கள் இருக்கும்போது என்ன நிலைமையில இருந்தது? ம். இப்ப மெட்ராஸ் பிரசிடென்ட்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். ம். இன்னைக்கு எங்க அந்த எதிர்க்கட்சி தலைவர்? 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அதுல. ம். அந்த எதிர்க்கட்சி நிலையில இருந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ம். திராவிடம் செஞ்ச கைமாறு, நன்றி கடன். ஒரு சீட்டு நீக்கி கெஞ்ச அதே வச்சு. ஹுமாயூன் அண்ணன் கேட்பாரு, நாகூர் அனிபாவுடைய வாரிசு எங்க இருக்குது? ம். டிபிஎம் மைதீன் கானியுடைய வாரிசு எங்க இருக்குது? ம். திமுகவினுடைய வேருக்கு தண்ணி ஊத்துனவன் ஃபுல்லா அடையாளம் தெரியாம போயிட்டான், செத்து மண்ணா போயிட்டான். ம். அவனுடைய வாரிசுகள் எல்லாம் எப்படி இருக்காங்கங்கிறது தெரியல. ம். ஆனா இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய யாரோ முகம் தெரியாதவர்கள், திமுக அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் உயர் பதவியில இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ம். ஆனா இஸ்லாமிய சமூகம் திமுகவுக்கு உழைச்சத அந்த சமூகத்துக்கு நீங்க செஞ்ச கைமாறு என்ன? ம். அப்புறம் என்னங்கய்யா அந்த திராவிட முஸ்லிம்களுக்கு இல்ல, பாதுகாப்பு இப்ப கொடுத்தது? நாங்கள் ஒண்ணும் இல்லையா? இல்ல, மத அரசியல் இருந்துட்டு மத தீவிரவாதத்தை வந்து சிறுபான்மையினரை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அதான் சிறையில பாதுகாத்து வச்சிருக்கேன்னு என் தம்பி அபூபக்கர் சொன்னார்ல. விகிதா எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டுக்கு மேலேயே சிறையில ஏராளமான கோவை குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட அப்பாவி இளைஞர்களை எல்லாம் புடிச்சு ஜெயில போட்டு சூப்பரா பாதுகாத்து வச்சிருக்கு திமுக. ம். அது என்ன பாதுகாப்பு? நீங்க சொல்லுங்க. உண்மையான அன்னைக்கு மக்கள் மன்றத்துல அபூபக்கர் அத்தனை ஆதாரங்களையும் தரவுகளையும் எடுத்து பேசுறாரு. ம். எதிர்க்கக்கூடிய யாருமே ஒரு பதில் சொல்ல முடியல. ம். கடைசியா தமிழன் பிரசன்ன சொல்லி என்னமா சொல்லி அந்த மன்றத்தை முடிச்சாரு? ம். இஸ்லாமிய மக்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து 3.5 கொடுத்தது கலைஞர்னு பேசுறாரு. ம். ஆமா, நடந்துச்சு. உங்களுக்கு வேலை வாய்ப்புல தனியா ஒதுக்கி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஐயா, விஷயம் அது. எனக்கு கொடுத்தது ஒரு பழைய செருப்பு, ம். அதுலயும் ஒரு பக்கம் பிஞ்ச செருப்பு. இதை எப்படியா நான் பெருமையா எடுத்துக்க முடியும்? எதை வச்சு அப்படி சொல்ல வரீங்க? பழைய சேர்ப்பு உள்ஒதுக்கீடு என்ன எதுக்கு இங்க இவன் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்? என்ன யாரையா பிற்படுத்தினது? ம். நான் எதுல பிந்தினேன்? ம். கண்ணு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு இல்லையா? ம். இல்ல 2 காதுல ஒரு காதில் இல்லையா? இல்ல என் உடம்புல ஒத்த கால் இல்லையா? நான் எதுல பின்தங்கினேன்? வேற என்னன்னு வைக்கணும் உங்களை? ஏய், எனக்கு வந்து இந்த சமூகத்துல வந்து நான் எத்தனை பேர் இருக்கேங்கிறத எண்ணு முதல்ல. ம்.
இஸ்லாமிய சமூகத்துல இஸ்லாமிய சமூகம் எத்தனை, உருது மொத்தம் முஸ்லீம் எத்தனை எத்தனை பேர்? பேர் இருக்காங்க, தமிழ் முஸ்லீம் எத்தனை பேர் இருக்காங்க, வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கோணார்கள் எத்தனை பேர், நாடார்கள் எத்தனை பேர், பறையர்கள் எத்தனை பேர், தேவேந்திர குல வேளாளர் எத்தனை பேர், எண்ணியா முதல்ல. ம். இப்ப நரேந்திர மோடி பத்தி பேசுற, அவரு தான் எனக்கு இந்த நாட்டின் குடிமகன்கிறதுக்கு ஒரு பாஸ், ஒரு குடியுரிமையே கிடையாது. ம். நீங்க அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா அக்காமான்னு ஒண்ணு கொடுப்பான். அந்த ஒரு அட்டை தான் உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தலையெழுத்து. ம். நீங்க அந்த நாட்டின் குடிமகன்கிறதுக்கு பெருமையே அந்த அக்காமா தான். ம். மலேசியாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஐசின்னு ஒண்ணு கொடுப்பான். ம். உங்களுக்கு ஏதாவது குடியுரிமை இருக்கு அந்த நாட்டுல? ஆதார் கொடுத்துருக்காங்கல்ல. அது குடியுரிமை சான்று அல்லன்னு பின்னாடி போட்டிருக்க, படிச்சீங்களா? ம். அது உங்களுடைய அடையாளங்களை திருடுவதற்கான அட்டை. ம். உங்களுடைய அடையாளங்கள் என்ன, நீங்க யாரு, உங்களுடைய பின்புலம் என்ன, உங்களுடைய கைரேகை என்ன, உங்களுடைய கருவில் என்ன, உங்களுடைய பிளட் குரூப் என்ன, எல்லாத்தையும் திருடி அவன் வச்சிருக்கான். ம். அது அடையாள சான்று இல்ல, ம். அது திருட்டு சான்று. ம். குடியுரிமைங்கிறது நான் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டை சார்ந்தவன், தாய்மொழியாக கொண்டவன்கிறதுக்கு இந்த நாட்டுல 70 சுதந்திரம் அடைஞ்ச 70 ஆண்டுகள்ல இந்த நாடு குடியுரிமை வழங்கலைங்க. ம். இவங்க பேசுறாங்க சமூக நீதி, சமத்துவ நீதி, சாம்பார் நீதின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப அதுக்கு- சொல்லுவீங்க, அதுக்கு சரி இவங்க பிரதமர் தான் உனக்கு எங்களுக்கு குடியுரிமை சான்று வழங்கல, ம். நீயாவது எங்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டியதானே? ம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நான் எத்தனை பேர் தான் இருக்கேன்னு சொல்லு முதல்ல. ம். காகித மில்லத்துக்கு மணிமண்டபத்தை கட்டுட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெருமையா சொல்றிய, ம். மண்டபத்தை போய் காலையிலையும் சாயந்தரம் 4 தடவை நக்குனா எனக்கு வயிறு நிரம்பிடுமா? அது அப்படி இல்ல, அது ஒரு அங்கீகாரம். அவர் மதிக்கப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் நாங்க மதிக்கிறோம். ஏற்கலையே காகித மில்லத்துக்கு எங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கூட, நான் 10 ரூபாயை போட்டு காகித மில்லத்துக்கு நான் மணிமண்டபம் நான் கட்டிக்கிறேன். ம். நாங்க எத்தனையோ பேத்துக்கு என்னென்னமோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ம். என் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பை கொடு, ம். என் சமூகத்துக்கு தரமான கல்வியை கொடு, ம். என் சமூகத்துக்கு தரமான, என் சமூகம் இல்ல அனைத்து சமூகத்திற்கும் ம். என்ன எத்தனை சமூகம் என்னென்ன எண்ணிய அடிப்படையில் அதைத்தானே சீமான் சொல்றாரு. ம். இது ஏற்புடையதா இல்லையா? அதனாலதானே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்க கூட நிக்கிறோம். ம். நீ என்ன, நாங்க ஒரு புரட்சி அரசியலை எடுத்துக்கிட்டு இருக்க போகும்போது நீ ஒரு குழப்ப அரசியலை கொண்டு வந்து உள்ள திணிக்கிற. ம். இத்தனை நாளைக்குதான் 60 வருஷம் பத்தாதா ஒரு நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு? ம். இன்னும் எத்தனை வருஷம் தான் வேணும்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடு. ம். எல்லா பேனா செலவு வைக்கிறதுக்கு பணம் இருக்குது, அது நடத்துறதுக்கு பணம் இருக்குது, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. செல்வந்தர்களை போய் பார்த்து பிச்சை எடுங்க. ம். எவ்வளவு பெரிய கேவலம் இந்த நாட்டுக்கு. நம்ம அவே மூதாட்டி கற்கை நின்றை பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு சொன்னது ஒரு குத்தமா? ம். அதுக்குன்னு கல்வியை பிச்சை எடுத்துதான் படிக்கணுமா? ஏன் உங்களுடைய சொத்துக்கள்ல பாதியை கொடுக்க மாட்டீங்களா? இல்ல நாங்க இல்ல நீங்க அப்படி ஒரு குறைச்சி மதிப்பிடாதீங்க. ம். எல்லா இளைஞர்களுக்கும் 20 லட்சம் பேருக்கு இப்ப லேப்டாப் கொடுத்துருக்குறோம், வாழ்க்கையில முன்னேறுவதற்காக. அப்படி பார்த்தா நீங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே. சரி, லேப்டாப் கொடுத்துட்டீங்கல்ல, ம். அதே எண்ணிக்கையில வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? ம். அதை சொல்லுங்க, சரி. அதுக்கான தரவுகளை காட்டுங்க. ம். ஐயா, தகவல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்கய்யா, ம். நம்ம இங்கதான் இருக்குது. அங்க போய் இந்த திமுக அரசு பெருமை பேசுறது என்னன்னு தெரியுங்களா? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். அப்புறம் நான் முதல்வன் திட்டத்துல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு திட்டத்துல இன்னொரு பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். ம். இதுதான் இவங்களுடைய திட்டம். ம். இதை தவிர்த்து இவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. பஸ் இருக்குல்ல, ஓசி பஸ் இருக்குது. சரி. சரி, இந்த திட்டத்துல ம். எத்தனை மகளிருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற தரவுகளை கேட்டா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ம். ஆணையர் உத்தரவு போட்டுறாரு, ம். தகவலை கொடுங்கய்யா, ம். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை எத்தனை கேட்கிறாரு. ஆர்டிஐல கேட்டா கொடுக்க சொல்றாரு ஆணையர், ம். கொடுக்க மாட்டாரு அலுவலர். ம். ஏன்? ம். அப்ப இந்த திட்டத்துல அதான் நான் சொன்னேன்ல, ம். எனக்கு கொடுத்தது ஒரு பழைய செருப்பு, அதுலயும் ஒத்த பக்கம் பிஞ்ச செருப்பு. ம். இதை ஆதாரபூர்வமா கொடுத்தோம் அப்படின்னா, இதை கொடுத்து போட்டு பிஞ்ச செருப்புலையும் பழைய செருப்பை கொடுத்து போட்டு நாங்கள் காலனி வழங்கினோம், ம். நாங்கள் கால் மீதி வழங்கினோம், வார்த்தை எப்படி அழகா இருக்குது. ம். அந்த பொருளை பார்த்தோம்னா கேடு கட்டு போய் கிடக்கும். இப்ப 3.5% அது வர்றேன். பலன் இல்லைன்றீங்களா? இந்த பிஜேங்கிறவன் ம். இந்த கிறிஸ்தவ மக்கள் ம். அழகா எங்களுக்கு 3.5க்கு உரித்த சமூகம் எங்கள் சமூகம் இல்லை, ம். எங்களுக்கு 7 புள்ளி வேணும், 8 புள்ளி வேணும், 9 புள்ளி வேணும், ம். எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமா அந்த 3 புள்ளியை அன்னைக்கே வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஆமா. நல்லவர்கள், ம். பண்பாளர்கள்,
தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் பார்த்தா நான் நிறைய அவங்கள்ட்ட புகழுவேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இங்க இஸ்லாமிய தலைவர்களுக்கு இல்லாம போச்சுங்க ஐயா. இந்த மூடர்கள், அதுலயும் குறிப்பா அந்த பி ஜெயிலாப்திங்கிற அறிவு கட்டவன் 3.5 இஸ்லாம் போராட்டம் பண்ணி மிகப்பெரிய தமிழக அளவுல போராட்டத்தை எடுத்து நாங்க தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5 வாங்கி கொடுத்தோம். ஏன்டா மூதவி 3.5 வாங்கி கொடுத்தியல்ல, அந்த 3.5 பயனடைஞ்சவன் எத்தனை பேர்னு பட்டியலிட்டு சொல்லு. வாங்கி கொடுத்த பிள்ளைக்கு பேர் வச்சா மட்டும் போதுமாடா, சோறு வைக்கணும்லடா. 3.5 வாங்கி கொடுத்தேன்னு பெருமை பேசுறீல்ல, எத்தனை பேர் பயனடைஞ்சான் சொல்லு. கேட்டா என்ன சொல்றது, நீங்க தகுதியான ஆள் யாரும் வரல. பிள்ளைக்கு வந்து சோறை கொடுத்து பாலை கொடுத்து ஊட்டுனா தானே அவன் எந்திரிச்சு வருவான். அவனுக்கு கல்வி கொடுக்கல, 3.5 மட்டும் வாங்கி கொடுத்து அவன் எந்த கல்வியடா படிச்சுட்டு வருவான். தரமான கல்வியை கொடு, சரியான கல்வியை கொடு, எதிர்நோக்கி எந்த வேலைக்கு போகணுங்கிற திட்டமிடலை கொடுத்து இந்த அரசு என்னை வழி நடத்தணும். அதை எதுவுமே செய்யாம உங்கள எத்தனை பேர் இருக்கீங்க வேலைக்கு, நீங்க எத்தனை பேர் தயாராகி வர்றீங்க, நீங்க எத்தனை பேர் அதுக்கு தகுதியான ஆட்களா இருக்கீங்க. எனக்கு தகுதியை நீ தாண்டா உருவாக்கணும், அதுக்கு தாண்டா நீ அரசு, அதுக்கு தாண்டா நீ இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி, நீ தானே எனக்கு சொல்லணும், பயிற்சி கொடுக்கணும். நீ சரியான உடல் வலிமை உள்ளவனா இருக்க, நீ ராணுவத்துக்கு போ, இன்னும் படிப்பு படி. தம்பி நீ சரியான உயரத்துல இருக்க, நீ மிலிட்டரி இதுக்கு போ, காவல்துறைக்கு போ, நீ உனக்கு இந்த திறமை இருக்குது. தம்பி நீ கணினி பொறியாளர்களுக்கு போ, உனக்கு அந்த அறிவு இருக்குது. இதை வந்து வகுத்து தெளித்து அந்தந்த சமூகத்து இளைஞர்களுக்கு தக்கன அந்தந்த வேலை வாய்ப்புகள்ல கொண்டு போய் நீ IAS ஆகு, நீ IPS ஆகு, நீ கலெக்டர் ஆகு, நீ டாக்டர் ஆகு, நீ மருத்துவர் ஆகு. இதுக்கு தானே வழிகாட்டி. சும்மா இமாம் ஜெயின் லாபிதீன் பெருமை பேசுனா காரி துப்பிடும் இந்த சமூகம். உன்னை 3.5 வாங்கி கொடுத்தேன்னு இனிமே நீ வாயை திறந்து பேசுன, நானே உன்னை எதால அடிப்பேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்து அவரு பேச வேணாங்க. இந்த பக்கம் திராவிடம் சொல்லுது இல்ல, நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பானவர்கள், எங்களுக்கு வாக்களிங்கள் காலங்காலமா வாங்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுக்கு பதில் சரியா சொல்லலை. நீங்க எத்தனை முறைதான் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றது. இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்புங்கிறது, சிறையில வச்சுதான் பாதுகாக்கிறாங்க. வேற என்னத்தை இது. நம்ம எங்க ஊர் பக்கத்துல அம்மாபட்டணம்னு ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு. யார் பாதுகாக்க வந்தது? இடிச்சு தரமட்டமாகினது. திருச்சியில வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் ஆட்டைய போட்டு அறிவாலயம் கட்டி வச்சிருக்காங்க இந்த திமுக அரசு. திமுக அரசு மாத்திரம் இல்ல, சில மந்திரிமார்கள், சில பதவியில் இருக்கக்கூடிய MLAக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல பேர் வக்ஃபோடு சொத்துக்களை அபகரிச்சு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, உங்க சொத்துக்களையும் நாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல வராங்க. என்னங்கய்யா இன்னும் நீங்க வந்து அரசியல் லாஜிக்க புரியாம இருக்கீங்க. நீங்க வெள்ளந்தியாவே வளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெளுத்ததெல்லாம் பால் நடந்ததுனால அப்படி சரியா இல்லாம போச்சு. அவங்க சொல்ற அர்த்தம் அதுவல்ல. எப்படி வந்து அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாருங்கள்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லல. அவர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க விடுதலை செய்வோம்னு சொன்னாதே அது தப்பு. அதெல்லாம் நீங்க நுணுக்கமா கவனிக்கணும். அவங்க என்ன வார்த்தை பேசுறாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பதம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அப்படி இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தை அரசு வேலை வாய்ப்புக்கு வரவிடாம பாதுகாக்கிறது, இஸ்லாமியர்களை வந்து எந்த விதமான முன்னேற்றமும் அடைஞ்சிட விடாம அளவுக்கு என்ன செய்யறது, பாதுகாக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்களை வச்சே இஸ்லாமிய சமூகத்தை கஞ்சா போதையால அடிமையாக்கி அவங்கள வந்து முன்னேற விடாம பாதுகாக்கிறதுக்கு பேரு தான் இஸ்லாமியர்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்பதற்கான பொருள். நிறைய தகவல்களை வந்து புதுசாக சொல்லியிருக்கீங்க. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்